ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி ஸ்ரீரங்கம் இரண்டாம் பாகம். நேற்று முதல் பாகத்தில் 21 கோபுரங்கள் என்றும் அதில் மிகவும் பிரம்மாண்டமானது ராஜகோபுரம் என்று பார்த்தோம். இந்த ராஜகோபுரத்தின் உயரம் 72 மீட்டர், அதாவது 236 அடி. தென்னிந்தியாவில் மிக உயரமான கோபுரத்தில் இது ஒன்று. இந்த ராஜகோபுரம் முதலில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டத் தொடங்கப்பட்டது. ஆனால் பல காரணங்களால் அது முழுமையாக முடிக்கப்படாமல் இருந்தது. பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகு 1987ஆம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. பாசுரங்களில் அதிகம் போற்றப்பட்ட திவ்ய தேசம் இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் 11 ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை தரிசித்து பெருமாளை புகழ்ந்து பாசுரங்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள். அனைத்து திவ்ய தேசங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே இருக்கிறது. அதாவது அரங்கநாதர் குறித்து மொத்தம் 247 பாசுரங்கள் பாடப்பட்டுள்ளன. இதனால்தான் இந்த திருத்தலம் வைணவ சமயத்தின் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது. திருப்பாணாழ்வார் சமத்துவத்தின் சின்னம். ஸ்ரீரங்கம் கோயில் சாதி பாகுபாடு இல்லாத ஆன்மீகத்தலமாக போற்றப்படுகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பாணாழ்வார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அரங்கநாதரின் பரிபூர்ண அருளால் இந்த திருத்தலத்தில் பெருமாளை போற்றி பாசுரங்களெல்லாம் பாடியிருக்கிறார். அவர் பாடிய அமலநாதி பிரான் பாசுரங்கள் இன்றும் பக்தர்களின் இதயத்தை நெகிழச் செய்கின்றன. பொதுவாக வீணை இசைக்கும்போது அதை படுக்கை நிலையில் வைத்து வாசிப்பது வழக்கம். ஆனால் ஸ்ரீரங்கம் கோவிலில் மட்டும் ஒரு தனித்துவமான மரபு உள்ளது. இங்கு வீணையை நேராக நிறுத்தி வைத்து விஜயரங்க சொக்கநாதர் என்ற பாடலை இசைப்பது பழமையான மரபாக உள்ளது. கோயில் என்றால் தீர்த்தம் இருக்கும். இங்கே எவ்வளவு தீர்த்தங்கள்? இங்கு கோயிலை சுற்றி மொத்தம் 9 புனித தீர்த்தங்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமானது சந்திர புஷ்கரணி. இன்னும் சில